வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். துணை ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு தொடக்கம். முதல் நபராக வாக்களித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிமுக கோமா நிலையில் உள்ளது. அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். திமுகவிற்கு தோல்வி பயம். தவிக தலைவர் விஜய் விமர்சனம். இஸ்ரேலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் இஸ்ரேல் பிரதமர். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி தேர்தலில் முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். இந்திய நாட்டின் 16வது துணை ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்றத்தின் F-101 அரங்கில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கினை செலுத்தினார். பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வாக்களிக்க வந்தனர். வாக்குப்பதிவு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி ஆகிய இருவர் இதில் போட்டியிடுகின்றனர். ஆளும் கட்சி ஆதரவு பெற்ற CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பிஜு ஜனதா தளம் கட்சி, பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கிறது. அதிமுக கோமா நிலையில் உள்ளது என அமைச்சர் சேகர் பாபு பேட்டியளித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோவில் புனரமைப்பு பணியை பார்வையிட்ட பின் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது 210 தொகுதிகளோடு நிறுத்திவிட்ட எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதிகளிலும் வெல்வதாக கூறியிருக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து அவர் அதிமுக கோமா நிலையில் உள்ளனர் என்று கூறினார். பின்னர் தை மாதத்திற்குள் 4000 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்து கொள்ள முடியாத வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது கழக தோழர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சியில் திமுக இருப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். இதனால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் தவிக வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்தும் செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள் என்றும் கூறினார். இஸ்ரேல் துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடிக்கு நெதன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமில் உள்ள ராமோத் பேருந்து நிலையத்தில் 2 மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் படுகாயமடைந்தனர். பின்னர் தாக்குதல் நடத்தி இருவரையும் பாதுகாப்பு படை வீரரால் சுட்டு கொல்லப்பட்டு துப்பாக்கிகள், வெடிமருந்துகளை கைப்பற்றினர். இச்சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறோம் என்றும் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாம் அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை எதிர்த்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது இந்திய பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். குடிநீர் பயன்பாட்டிற்காக இருந்த கிணற்றை காணவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியரை உள்ள பிரீமியர் களத்தில் குடிநீர் தேவைக்காக ஊராட்சி நிர்வாகத்தால் 10 ஆண்டுகளுக்கு முன் கிணறு தோண்டப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தனர். இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக ஊராட்சி நிர்வாகத்தால் கிணற்றை முறையாக பராமரிக்கப்படாத சூழ்நிலையில் தற்போது கிணற்றை காணவில்லை. இதனை புளியரைச் சேர்ந்த சின்னப்பா என்ற பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்ப்பு முகாமில் குடிநீர் கிணற்றை காணவில்லை என கூறி புகார் ஒன்றை அளித்தார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் விசாரணை நடத்திய போது பொதுமக்கள் குப்பைகள் கொட்டப்பட்ட நிலையில் கிணறானது மூடப்பட்டுள்ளதாக அதிகாரி தரப்பில் தெரிவித்தனர். பின்னர் இதனை தூர்வாரி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கிணற்றை கொண்டு வர மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா புளியரை கிராமத்தில் உள்ள பிரீமியர் களத்துலேருந்து நான் வரேன். அங்கே அரசால் பல லட்ச ரூபா செலவழித்து திறந்த வெளி பொது கிணறு மக்கள் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்துறதுக்கு அமைச்சாங்க. அந்த கிணறு பல நாளாக பயன்படுத்தாமல் இருந்தது. இப்போ நான் 2022 பிடிஓக்கு மனு போட்டு அந்த கிணத்தை மின் மோட்டார் மூலமாக தண்ணியெல்லாம் இறைச்சி மக்களுக்கு சிண்டெக்ஸ் மூலமாக அமைச்சு பயன்படுத்துகிறோம் ஊராட்சி நிதியிலிருந்துன்னு எனக்கு அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. இப்போ கடந்த 3ஆம் தேதியிலேருந்து அந்த கிணத்தை காணலை.
அதை கண்டுபிடிச்சி தர சொல்லி நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மக்கள் தேவைக்கு இப்போ குடிநீர் வந்து 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒருக்கா தான் புளியர கிராமத்தில் விடுதாங்க. அப்போ வந்து மக்கள் தேவைக்கு அது பயன்படும்ல. இப்போ கோடை காலத்தில் வந்து அது வந்து தண்ணீர் வந்து புளியர கிராமத்தில் சுத்தமாக வறட்சியான பகுதியாக மாறிடும். அது வந்து குடி தண்ணீருக்கோ அல்லது பிற தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் மக்களுக்கு. அதை சொல்லி பலமுறை மனுக்கள் நாங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். கிராமத்துலேருந்து எல்லாரும் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அது இப்போ துரிதமாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடிப்படை செய்து தர வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுமக்களின் கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தளவாய்பட்டினத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட காலமாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதியடைந்துள்ளனர். அப்பகுதி மக்களின் குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மகாராஜ் மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளார். அதில் தேவேந்திர குல மக்கள் 2000 குடும்பங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக அமராவதி ஆற்றங்கரையில் உள்ள மயானத்தை பயன்படுத்தி வருகின்றனர் எனவும் முற்புதர்களை அகற்றி இடுகாட்டு பகுதியை சமன்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் மயானத்திற்கு செல்லும் சாலை அமைக்க வேண்டும், ஆற்றங்கரைக்கு செல்லும் வழியில் படிக்கட்டுகள் அமைத்து தர வேண்டும், மாரியம்மன் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் பொது கழிப்பிடம் அமைத்து தர வேண்டும், பின்னர் தெருக்களுக்கு மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் மனுகளில் தெரிவித்தனர். அப்பகுதி மக்களின் ஒப்புதலுடன் கையொப்பங்களுடன் வழங்கப்பட்ட இந்த மனு அரசு அலுவலர்களின் மேசையில் மட்டுமே நிலைத்து நிற்காமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தளவாய்பட்டினம் இதிலிருந்து நாங்க பேசுறோம். எங்களுக்கு கக்குசு வசதி இல்லைங்க. நாங்க அவுட்டர்ல தான் போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. ரோடு சரியில்லை, ரைட் இல்லை. சுடுகாடு போகும்போது எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, ரைட் இல்லை, ஒண்ணும் இல்லை. அது எங்களுக்கு குழியா இருக்குது. ரொம்ப குழிய மேவி எங்களுக்கு படிக்கட்டி நல்ல வசதியை பண்ணி கொடுங்க. அதனால உங்களை தேடி நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க, எங்களுக்கு நல்லா செய்யுங்க. என் பேரு வள்ளியம்மாங்க. எங்களுக்கு சுடுகாடு வசதி இல்லைங்க. இதனால வரைக்கும் ஜெயிச்சு ஊரை ஒண்ணுமே செய்யலீங்க. பஞ்சாயத்தும் சரியில்லை. ஜெயிச்சா முன்னுக்கு நிக்கிறோம் பூரா நம்பிக்கிறீங்க. ஒரு ஏழை வாழைக்கு எதுவுமே உதவுறது இல்ல, ரைட் இல்ல. பட்டா காட்ட சேர்த்திட்டானுங்க. இலவச இடத்துல ஊரை பட்டா சேர்த்திட்டானுங்க. அவனும் பெரிய இடம் பயந்துட்டு ஒருத்தரும் போய் முன்னிட்டு அதை முடிவெடுக்க மாட்டேங்கிறானுங்க. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்யாததால் செயல் அலுவலரை கண்டித்து 2 சுயேட்சை கவுன்சிலர்கள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பேரூராட்சியில் திமுக, அதிமுக, சுயேட்சை உட்பட 15 வார்டு கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் திமுகவை சேர்ந்தவர் லோகம்பால் தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் 10வது வார்டு கவுன்சிலர் வகிதா பானு, 12வது வார்டு கவுன்சிலர் அமுதா ஆகியோர் இருவரும் தங்களது வார்டுகளுக்கு பலமுறை கேட்டும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தராத நிலையில் செயல் அலுவலரை கண்டித்து அவரது இருக்கை முன்பு 2 கவுன்சிலர்களும் அமர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகவல் அறிந்து வந்த கெங்கவள்ளி காவல் ஆய்வாளர் தர்ணாவில் ஈடுபட்ட கவுன்சிலர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். இதன் பிறகு கவுன்சிலர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றனர். கோவையில் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் நிறுவனத்தின் தினத்தையொட்டி ஆசிரியர்களுக்கு ஜெனித் நல்லாசான் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை சாய்பாபா காலனி ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் நிறுவன தினத்தையொட்டி ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஜெனித் நல்லாசான் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் சாப்டர் தலைவர் முரளிதரன் தலைமை தாங்கினார். பின்னர் சிறப்பு விருந்தினராக பார்க்கல்வி குழுமங்களின் இயக்குனர் அனுசா ரவி, ஜேசிஐ இந்திய தேசிய துணைத் தலைவர் அசோக் ஆல்பர்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு, தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஜெனித் நல்லாசான் விருது வழங்கி கௌரவித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் தலைவர் முரளிதரன் இதுபோன்ற சமூகம் சார்ந்த நலப்பணிகளை ஜெனித் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் சாப்டர் செயலாளர் சிந்து, ப்ராஜெக்ட் சேர்மன் பிரபு, துணைத் தலைவர் அரவிந்த் உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் முரளிதரன். நான் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித்தோட சார்ட்டர் பிரசிடென்ட். ஜேசிஐ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னல் சொல்லுவோம். இதோட சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உலக தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம்.
ஜேசிஏ கோயம்புத்தூர் ஜென்னித் இதில் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் பல்லாயிரக்கணக்கான தலைவரை நாங்கள் உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜேசிஏ கோயம்புத்தூர் ஜென்னித். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டுருக்கோம். இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஆசிரியர்களை அங்கீகரிக்கும் விதமாக நல்லாசன் விருது அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் சார். இதுதான் இதோட நாங்கள் ஜேசியில் என்ன பண்ணிட்டுருக்கோன்ற ஆக்டிவிட்டீஸுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சாத்தான்குளம் ஒன்றிய பூத் முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சாத்தான்குளம் ஒன்றிய பூத் முகவர்களுக்கு பயிற்சி பட்டறை, தேர்தல் பிரச்சாரம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முருகன் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி அளித்தார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதி பொறுப்பாளர் ஜெகன்ராஜ் முன்னிலை வகித்தார். நகர செயலாளர் சிவா வரவேற்றார். இதற்கு முன்னதாக காமராஜ், பெரியார் உட்பட தலைவர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கட்சி தலைவர் நடிகர் விஜய் பிரச்சாரம் வருவது குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் கிளைக்கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் கிளைக்கழக செயல் வீரர்கள் கூட்டம் SV பாளையம், ஊராங்கனி, மேலவரம் ஆகிய கிராமங்களில் நடைபெற்றது. இதில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் R. கதிரவன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் திமுகவின் ஆட்சி அமைய அனைவரும் உறுதுணையாக உழைக்க வேண்டும் என தொண்டர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்வின் இறுதியில் கழக தொண்டர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. இதில் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் பாப்பாத்தி நடராஜன், அரசு வழக்கறிஞர் பால அண்ணாமலை மற்றும் கிளைக்கழக உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் ஆடை அலங்கார அணிவகுப்பு தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. கோவையில் ஆடை அலங்கார அணிவகுப்பு தேர்வு போட்டி நடைபெற்றது. இதனை பிரபல நிறுவனங்களான ட்ரெண்ட்ஸ், நேச்சுரல்ஸ் மற்றும் டியூப் காஸ்ட் இணைந்து ஐரிஸ் பேஸ் ஆஃப் தமிழ்நாடு 2025 போட்டிகளை நடத்த உள்ளனர். இதற்கான தகுதி சுற்று போட்டி கோவையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மேடையில் ரேம் வாக் நடந்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து நகரங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர்கள் மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். எல்லா வருஷமும் ஃபேஸ் ஆஃப் சென்னைன்னு சென்னை வரைக்கும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் ஸ்பெஷல் இயர் பார்க்க சொல்றாங்க. ஸ்பெஷல் இயர்னால we are spreading complete தமிழ்நாடு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், எல்லா ஊருக்கும் போய் நாங்கள் டேலண்ட் எல்லாம் சர்ச் பண்ணி இங்கே அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கோசரம் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு டர்ன்ஸ் கோயம்புத்தூரில் we are hosting Turns Face of கோயம்புத்தூர். இந்த வருஷம் இன்னும் ஸ்பெஷல்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு தனி எடிஷன் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அது டியூப் கேஸ்ட்லேருந்து அவங்க அதை பிராண்டிங் பார்ட்னராக அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ மிஸ் சுஜா சூரியநிலா இருக்காங்க. அவங்க 2015ல் எங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் சென்னை வின்னர். அவங்க ஷீ இஸ் ஒன் ஆஃப் த கோ-ஓனர்ஸ் ஆஃப் டியூப் காஸ்ட். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாக்கம் ஊராட்சியில் இருந்து தாத்தாங்குப்பம் கிராமத்திற்கு செல்ல ஏரிக்கரை மீது சாலை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் கனிம வள நிதியிலிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏரிக்கரையில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனை தாத்தாங்குப்பத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் வேலையை நிறுத்தியதால் பாக்கம் கிராம மக்கள் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மதுராந்தகம் காவல்துறை ஆய்வாளர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் காவல்துறையினர் சாலை பணி தடையின்றி நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள ஒரத்தி கிராமத்தில் பழங்குடியினர் செல்லும் சாலை பல ஆண்டுகளாகவே சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள், கூலி தொழிலாளர்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்பட்டவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பழங்குடியினர் சாலையை சீரமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் நடைபெறுகின்ற இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாடு விளக்கம் குறித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
தென்காசி மாவட்டம் பழைய தீயணைப்பு நிலையம் அருகில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வாசுதேவன் நல்லூர் கிளை சார்பில் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு விளக்கம் குறித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜலாதுதீன், பொருளாளர் அன்வர் சாதிக், துணைத் தலைவர் அப்துல் பாசித் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். பின்னர் மாநில தணிக்கை குழு தலைவர் சுலைமான் பிர்தவ்சி இளைஞர்கள் எழுச்சி மாநாடு குறித்தும் சிறப்புரையாற்றினர். இப்பொதுக்கூட்டத்தில் மொத்தம் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டனர். இதில் வியட்நாமில் இருந்து சென்னைக்கு வந்த சரக்கு விமானத்தில் பயணிகள் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது இச்சோதனையின் போது ஒருவரின் உடைமைகளில் 2 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகளை மறைத்து கொண்டு வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பின்னர் இதன் மதிப்பு 34 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் பயணியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அருகே அரசு பேருந்து மோதி கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டகுளத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சக்திவேல் தனது இருசக்கர வாகனத்தில் உணவருந்த உணவகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவண்ணாமலையிலிருந்து ஓசூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவத்தை அறிந்த செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தானிய கடையில் நள்ளிரவில் புகுந்த திருடன் கல்லாப்பேட்டையில் இருந்த பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்த ராமதுரை என்பவருக்கு சொந்தமான விநாயகா டிரேடர்ஸ் என்ற நவதானிய கடை செயல்பட்டு வருகிறது. இவர் இரவு கடையின் சட்டரை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட திருடன் ராமதுரை கடையின் சட்டரை கூர்மையான இரும்பு கம்பியால் தாக்கி உடைத்து கடைக்குள் புகுந்துள்ளான். பின்னர் அந்த திருடன் தான் கல்லாப்பேட்டையில் இருந்த பணத்தை நிதானமாக திருடி செல்லும் காட்சிகள் அந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து ராமதுரை கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரில் திருடன் 35,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுவிட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து கரம்பக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பல லட்சம் மோசடி செய்த பாமக நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் தனியார் வங்கியில் லோன் வாங்கி தருவதாக பலரிடம் 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த பாமக கடலூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சலீம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் விருத்தாச்சலம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த மெய்கண்டநாதன் இவர் எலக்ட்ரீசியனாக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மகள் மருத்துவ படிப்பிற்கு பொன்னாடம் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த பாமகவில் மாவட்ட இளைஞரணி தலைவராக உள்ள சலீம் என்பவரிடம் பணம் கேட்டுள்ளார். இந்நிலையில் தனியார் வங்கியில் ரூபாய் 40 லட்சம் லோன் வாங்கி தருவதாக கூறி கடந்த மாதம் மெய்கண்டநாதனிடம் ரூபாய் 6.40 லட்சம் பெற்றுள்ளார். லோன் வாங்கி தராத நிலையில் கொடுத்த பணத்தை கேட்ட மெய்கண்டநாதனை சலீம் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சலீமை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து தனசேகர் ரூபாய் 1.5 கோடி லோன் வாங்கி தருவதாக 10 லட்சம் ரூபாயை வானதிபுரம் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரிடம் 7 லட்சம் ரூபாய், தமிழ்ச்செல்வன் என்பவரிடம் 8.58 லட்சம் ரூபாய் என பலரிடம் லோன் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 50 லட்சம் வரை ஏமாற்றியுள்ளார். தூத்துக்குடியில் தேசிய புலனாய்வு அமைப்பைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் வட மாநில தொழிலாளர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்திற்கு பெயிண்ட் அடிக்கும் பணிக்கு முஸ்பிக் ஆலம் மற்றும் 7 நபர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களிடம் தேசிய புலனாய்வு அமைப்பைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை நடத்தியதில் இவர்கள் பீகார் மாநிலம்
பூரணியா மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்கள் என்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் தங்கியிருந்த அறை முழுவதையும் சோதனை செய்தனர். சோதனை முடிவில் சந்தேகத்திற்கு இடமான தீவிரவாத அமைப்புக்கு இவர்களுக்கும் தொடர்பு இல்லை என தெரியவந்தது. இந்த விசாரணைக்கு பின் மத்திய உளவு பிரிவு காவல்துறையினர் முஸ்பிக் ஆலம் மற்றும் அவருடன் அறையில் தங்கியிருந்த 2 நண்பர்களை தாளமுத்து நகர் காவல்துறையினரிடம் விசாரணைக்காக ஒப்படைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 81,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் அதிகரித்து 10,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 720 ரூபாய் அதிகரித்து 81,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 88,584 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 140 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 227 புள்ளிகள் அதிகரித்து 81,015 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 68 புள்ளிகள் அதிகரித்து 24,842 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். துணை ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு தொடக்கம். முதல் நபராக வாக்களித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிமுக கோமா நிலையில் உள்ளது. அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். திமுகவிற்கு தோல்வி பயம். தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம். இஸ்ரேலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் இஸ்ரேல் பிரதமர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.